ஒருத்தரை திட்டும் பொழுது முட்டாள் அப்படின்னு திட்டுவாங்க. ஏன் முட்டாள்னு சொல்கிறோம்? முட்டாள்னு பெயர் வர காரணம் என்ன? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய தேர் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ திருவாரூர் தேர். இப்போ அந்த தேரை அந்த திருவிழாடும் பொழுது அது இழுக்கும் பொழுது அந்த வட கயிறு பிடிச்சி பக்தர்கள் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அது கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. அந்த சக்கரத்துக்கு அந்த தேருக்கு வந்து ஸ்டேரிங்கோ பிரேக்கோ எதுவுமே இருக்காது. அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணி சரியான திசையில் இயங்கிறதுக்காக அந்த சக்கரத்தின் கீழே ஒரு வேகத்தடைக்காக முட்டு கொடுப்பாங்க. அந்த முட்டு கொடுக்குற ஆளுக்கு பேர் தான் முட்டு ஆள், முட்டாள். அது ஏன் நம்ம திட்டத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு திருக்குறள் வந்து எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினம். யார் எந்த ஒரு கருத்தோ ஒரு விஷயம் சொல்கிறாங்களோ அந்த கருத்துடைய மெய்ப்பொருளை நம்ம அறிந்து ஆராய்ந்து அதை தெளிவுபடுத்தணும். அதுதான் வந்து ஒரு அறிவார்ந்த செயல். அதை விட்டுட்டு அந்த கருத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. இப்போது இந்த முட்டு கொடுக்குறவன் எப்படி தெரியுமா, நீலாம் சொல்கிற அந்த கருத்தை நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அவர் சொல்லிட்டாரு, இன்னார் சொன்னார், அவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு எதையுமே ஆராயாமல் ஒரு ஆளை வச்சு ஒரு கருத்தை முடிவு செய்கிறவங்களுக்கு பேர் தான் முட்டாள். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு உண்மை சம்பவம். இயக்குனர் பாரதி ராஜா ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்தில் அந்த கதை பிரகாரம் ஒரு படித்த இளைஞன் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கம்பெனியாக ஏறி இறங்குறான். இப்போது அவனுக்கு வேலை கிடைக்கல. அப்போது ஒரு டிப்ரெஷன் ஆகாமல் இந்த இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு ஒரு காட்சி அமைக்கணும், ஒரு பாடல் வைக்கணும் அப்படின்னு வாலியைக்கிட்ட போய் அந்த சுச்சுவேஷன் சொல்கிறாரு. ஓகே, நானும் பாடல் எழுதிட்டு உனக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த பாட்டு வந்து சேரலை. இப்போ பாரதி ராஜா வந்து ரொம்ப ஒரு டென்ஷனோடு இருக்கார். அப்போது உதவி இயக்குனராக பணியாற்றிய மணிவண்ணன் ஐயாவுக்கு வந்து ஒரு யோசனை. ஐயா பாரதி ராஜா கிட்ட சொல்கிறார், ஐயா தேனிலேருந்து ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன், ஆனால் நல்லா பாட்டு எழுதுகிறான், வேணா அவனை வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஒத்துக்கவே மாட்டேன்றார். இது முக்கியமான பாடல், அந்த படத்துலேயே இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம், அதனால் இந்த பாட்டு வந்து நான் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவேன், ஆனால் மற்றவங்களை வச்சு எழுத முடியாது அப்படின்னு அதை வந்து ஏற்க மறுக்கிறார். அவரை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக போஸ்ட் பண்ணி கம்பல் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் கேட்டு தான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சந்தத்தை அள்ளி அள்ளி வீசுகிறான். அது கேட்கும்பொழுது பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அடாடா, நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பையன் சந்தத்தை சொல்கிறானே, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் ஆல்ரெடி வந்து வாலி ஐயா கிட்ட இந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு சொல்கிறதுக்காக சொல்லியாச்சு, உறுதி கொடுத்தாச்சு. இப்போது அவருக்கு வச்சுக்குவார், ஒருவேளை ஒரு புது பையனை வச்சு ஒரு பாட்டு எழுதினியா, நாளைக்கு என்கிட்ட பாட்டுன்னு நிற்காத அப்படின்னு அவர் கோச்சிக்குவார், அவர் கோவக்காரு அப்படின்னு நினச்சி அவரை பார்க்குறதுக்காக பாரதி ராஜா, அந்த பையன், அந்த அசிஸ்டண்ட்டு எல்லாருமே போகிறாங்க. வீட்டில் போனால் இல்லை, அவர் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காருன்னு செய்தி கேட்டு அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்போ அந்த பிரேக்கில் வாலியை பார்த்து, ஐயா நான் ஒரு சுச்சுவேஷன் சொன்னல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே, ஐயா ஆமாம் ஐயா நான் மறந்துட்டேன், இந்த பாட்டுன்னு டைரியிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ரொம்ப சங்கடமாக போச்சு பாரதி ராஜாவுக்கு, எந்த பாட்டை வைக்கிறதுன்னு. அப்போது கடித்து மெல்ல மெல்ல சொல்கிறார், ஐயா அந்த ஒரு பாட்டை எழுதியிருக்கான் அந்த சின்ன பையன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, படத்தில் பயன்படுத்திக்கலாமா, இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வாலி சொல்கிறாரு, சரி இந்த பாட்டை 2 பேருமே வாசிக்கிறோம் அந்த ஸ்டேஜில், ஆடியன்ஸுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பாட்டையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டில் வாலி ஐயா வாசிக்கிறாரு. வாசிக்கும்பொழுது வரிக்கு வரி ரொம்ப கைத்தட்டல், எல்லோரும் ஆரவாரம் பண்ணி விசில் சத்தெல்லாம் கேட்டு அந்த பாட்டை ரசித்து முடிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த பையன், சின்ன பையன் வாசிக்கிறான், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப நிசப்தமாக இருக்குது. அப்போ முடிஞ்ச பிறகு வாலியை சொன்னதான் ஹைலைட்டு. வாலியை சொன்னார், நான் வாசிக்கும்போது நீங்கள் எல்லாருமே கைத்தட்டினீங்க, ஆரவாரம் செஞ்சீங்க, ரொம்ப ரசிச்சிங்க, ஆனால் உண்மையிலே நான் படித்த பாட்டு எழுதுனது அந்த பையன் வாசித்தது நான் எழுதின பாட்டு. அப்போது பொதுவாகவே எல்லா மக்களுமே ஒருத்தர் சொல்கிற கருத்தை அதை அறிஞ்சு ஆராய்ந்து
அந்த கருத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. யார் சொல்கிறாங்கன்றதை பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. யார் சொல்கிறாங்கன்றது பார்க்கக்கூடாது, அந்த கருத்தை மட்டும் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடல் தான் இது ஒரு பொன்மாலை பொழுது. அந்த பாடல் எழுதினது தான் வைரமுத்து. அதான் அவருடைய முதல் பாடல். படம் வந்து நிழல்கள். நன்றி.